வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி வெங்கடாஜலபதி கோவில் கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகள் தீவிரம். பாதுகாப்பு பணிகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு. திம்பம் மலைப்பாதை வழியாக செல்லும் வாகனங்களுக்கு நுழைவு கட்டணம் நிர்ணயம். கட்டண விவரம் குறித்து ஈரோடு மாவட்ட அரசிதழில் வெளியீடு. திப்பம்பட்டி மாட்டு சந்தையில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு களை கட்டிய மாடுகள் விற்பனை. 1 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்ததாக வியாபாரிகள் தகவல். திருப்பத்தூரை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்க வேண்டும். தமிழக அரசுக்கு வேலூர் மாவட்ட மக்கள் கோரிக்கை. திருவண்ணாமலையில் பள்ளி மாணவர்களுக்கான கையெழுத்து போட்டி. வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசு வழங்கி பாராட்டு. கன்னியாகுமரி திருப்பதி கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அப்பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விவேகானந்தா கேந்திரா வளாகத்தில் 22.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பதி கோவில் கட்டப்பட்டுள்ளது. இதன் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு அப்பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாத் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது துணை காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன், திருப்பதி கோவில் தேவஸ்தான அதிகாரிகள் உட்பட பலர் உடனிருந்தனர். திருவெரும்பூர் அருகே பொங்கல் பண்டிகையொட்டி நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாட்டு பணிகளை திருச்சி ஆர்டிஓ அன்பழகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே சூரியூரில் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் திருநாளையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி நிகழ்வாண்டும் போட்டி நடத்தப்படவுள்ளது. அதற்காக பேரிகார்டு அமைத்தல் உள்ளிட்ட முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை திருச்சி ஆர்டிஓ அன்பழகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது ஜல்லிக்கட்டு போட்டியை சிறப்பாக நடத்துவதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கினார். செங்கல்பட்டு பகுதியில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஜனவரி 1ஆம் தேதி முதல் பாலித்தீன் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதற்கு தமிழக அரசு தடை விதித்திருந்தது. இதனை அனைவரும் கடைபிடிக்கிறார்களா என்பது குறித்து பல்வேறு பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் செங்கல்பட்டில் உள்ள உணவகங்கள், வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகளில் மாநகராட்சி ஆணையர் மாரிச்செல்வி தலைமையில் ஆய்வு நடைபெற்றது. அப்போது விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து 10 கடை உரிமையாளர்களுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வழியாக கர்நாடகா மாநிலத்திற்கு செல்லும் வாகனங்களுக்கு நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதற்கான கட்டண விவரம் குறித்து ஈரோடு மாவட்ட அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள திம்பம் மலைப்பாதையில் அடிக்கடி வாகனங்கள் கவிழ்ந்து விபத்து ஏற்படுவது தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் திம்பம் மலைப்பாதை வழியாக செல்லும் சரக்கு வாகனங்களுக்கு நுழைவு கட்டணம் வசூலிக்க வனத்துறையினர் முடிவு செய்தனர். இந்த நுழைவு கட்டண விவரங்கள் ஈரோடு மாவட்ட அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 4 சக்கர வாகனங்களுக்கு 20 ரூபாயும், 6 சக்கர வாகனங்களுக்கு 50 ரூபாயும், 8 சக்கர வாகனங்களுக்கு 60 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு பின்பு நுழைவு கட்டண வசூல் அமலுக்கு வரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அரூர் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் பசுபதி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் கமலேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நரிப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 400க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு இலவச சைக்கிள் வழங்கப்பட்டது. தைப்பூச பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் வசதிக்காக பழனியில் சட்ட உதவி மைய அலுவலகத்தை நீதிபதி முரளி சங்கர் திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் முன் சட்ட உதவி மைய அலுவலகம் அமைக்கப்பட்டது. இதனை தைப்பூச பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் வசதிக்காக மாவட்ட முதன்மை நீதிபதி முரளி சங்கர் திறந்து வைத்தார். இதனையடுத்து பக்தர்களுக்கு சட்ட விழிப்புணர்வுகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
பார்சல் உணவு வாங்க வருபவர்கள் பாத்திரம் மற்றும் துணிப்பையுடன் வந்தால் 10% தள்ளுபடி வழங்கப்படும் என புதுக்கோட்டையில் உள்ள ஒரு ஹோட்டலில் சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பிளாஸ்டிக் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள ஒரு ஹோட்டலில் பார்சல் வாங்க பாத்திரங்கள் மற்றும் துணிப்பை எடுத்து வருபவர்களுக்கு 10% தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு உத்தரவுப்படி பிளாஸ்டிக் பை உபயோகத்தை மக்கள் குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 3 மாதங்களுக்கு இந்த தள்ளுபடி விலையில் உணவு வழங்க உள்ளதாகவும் ஹோட்டல் உரிமையாளர் தெரிவித்தார். இந்த அறிவிப்புக்கு பொதுமக்கள் தரப்பிலும் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுத்துக்கிட்டு தான் வந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. இது இந்த கார்த்திக் மெஸ் புதுக்கோட்டையிலேயே மிக சிறப்பாக எல்லா உணவுகள்லையுமே மிக சிறப்பாக இருக்குது. ரொம்ப இயற்கையில் இன்னும் சொல்ல போனாக்கா இயற்கையில் விளைஞ்ச உரம் போடாத அந்த உளுந்தம்பருப்பு அரிசி இதைத்தான் வச்சு பயன்படுத்துகிறாங்க. இந்த மெஸ் புதுக்கோட்டையிலே ரொம்ப ரொம்ப மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டாக்க, இங்கே சாப்பிட வர்றவங்களுக்கு பை கொண்டு வராமல், அதாவது துணிப்பை மட்டும்தான் இங்கே கொண்டு வரணும். மற்ற பிளாஸ்டிக் எதுவும் இங்கே பயன்படுத்துறது இல்லை. செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகளுக்கான நவீன முழு உடல் குளிர்ச்சி சிகிச்சை இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பச்சிளம் குழந்தைகள் உயிரிழப்பதை தவிர்க்கும் நோக்கில் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகளுக்கான நவீன முழு உடல் குளிர்ச்சி சிகிச்சை இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த இயந்திரத்தை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். இந்த இயந்திரம் மூலம் குழந்தைகளின் உயிரிழப்பு தவிர்க்கப்படுவதோடு நல்ல வளர்இளம் குழந்தைகளும் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருக்கோவிலூர் அருகே இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பள்ளிச்சந்தல் கிராமத்தில் 30 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒன்று கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டுள்ளது. முறையான பராமரிப்பில்லாத காரணத்தால் இந்த தொட்டி 4 புறங்களிலும் விரிசல் அடைந்து மிகவும் மோசமான நிலையில் பழுதடைந்து காணப்படுகிறது. இதனால் ஒவ்வொரு நாளையும் அச்சத்துடன் கழிக்கும் அவல நிலைக்கு அப்பகுதி மக்கள் ஆளாகியுள்ளனர். எனவே பெரும் அசம்பாவிதங்கள் நிகழும் முன்பு இந்த தொட்டியை அகற்றி அதற்கு பதிலாக புதிய நீர்த்தேக்க தொட்டியை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூரை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் சுமார் 250 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகும். இதில் திருப்பத்தூரில் இருந்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்லுவதாக இருந்தால் ஒரு நாள் வேலையை விட்டுவிட்டுதான் செல்ல வேண்டியுள்ளது. இதனால் முதியோர், பொதுமக்கள் என அனைவரும் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். திருப்பத்தூரை சுற்றி 10 கல்லூரிகள், அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் ரயில் நிலையம், பேருந்து நிலையம் என அனைத்து வசதிகளும் உள்ளன. இந்நிலையில் பழமையான நகரமான திருப்பத்தூரை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து கள்ளக்குறிச்சி தலைமையிடமாக கொண்டு 33வது மாவட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நான் 2011 2016 வரை சட்டமன்ற உறுப்பினர் அந்த காலத்தில் மாண்புமிகு தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய மேலான கவனத்திற்கு எடுத்து சென்று மாண்புமிகு அம்மா அவர்களும் இந்த கோரிக்கையை கனிவுடன் பரிசீலிப்பதாக சட்டமன்றத்திலே பலமுறை வாக்குறுதிகள் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் திருப்பத்தூரை தலைமையிடமாக கொண்டு உருவாக்குவதற்கு மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றார். இது மட்டுமின்றி மிகப்பெரிய மாவட்டமாக இருப்பதால் வேலூர் மாவட்டத்தை 3ஆக பிரித்து திருப்பத்தூர், அரக்கோணம் மற்றும் வேலூர் ஆகியவற்றை தலைமையிடமாக கொண்டு 3 மாவட்டங்களாக உருவாக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இன்று தமிழ்நாடு அரசாங்கம் கள்ளக்குறிச்சியை ஒரு புதிய மாவட்டமாக அறிவித்திருக்கிறது. திருப்பத்தூர் மக்களுடைய எங்களுடைய நீண்ட நாள கோரிக்கையை எங்களது நிறைவேறும் என்று எதிர்பார்த்திருந்தோம். திருப்பத்தூர் மாவட்டம் என்று குறித்து அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அறிவிக்கப்படவே அது ஒரு ஏமாற்றம்தான். திருப்பத்தூரிலே அனைத்து விதமாக 200 வருடங்கள் பழமையான ஒரு ஊர் இது திருப்பத்தூர். இங்கே ஒரு 10க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள், கலைக்கல்லூரிகள், 50க்கும் மேற்பட்ட மேல்நிலைப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள் அனைத்தும் இயங்குகின்றன. இங்கிருந்து ஒவ்வொரு சான்றிதழுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் சென்று வர வேண்டும் என்றார்.
ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவில்பட்டியில் நடைபெற்ற தமிழக விவசாயிகள் சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் தமிழக விவசாயிகள் சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிய உறுப்பினர்களின் சேர்க்கை மற்றும் நிர்வாகிகள் தேர்வு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதனையடுத்து விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், 60 வயது நிரம்பிய விவசாயிகளுக்கு மாதம் 5000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஓமலூர் அருகே நாய்களுக்கு விஷம் வைத்து கொன்றுவிட்டு பட்டியில் இருந்து ஆடுகளை திருடிய மர்மநபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டி மஞ்சுளாயூர் கிராமத்தில் பெரும்பாலானோர் ஆடுகளை வளர்த்து வருகின்றனர். இந்த ஆடுகளுக்கு பாதுகாப்பாக அவர்கள் நாய்களையும் வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் 10க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு விஷம் வைத்து கொன்றுவிட்டு பட்டியில் இருந்து 5 ஆடுகளை மர்மநபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் திருடர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே இறந்து கிடந்த நாய்களை கண்டு கிராமமே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. திப்பம்பட்டு மாட்டுச் சந்தையில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு 1000க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள புகழ்பெற்ற திப்பம்பட்டி மாட்டுச்சந்தை சில காரணங்களால் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டது. பின்னர் இது பொள்ளாச்சி நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் செயல்பட்டு வந்தது. இதனையடுத்து தற்போது நகரப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக திப்பம்பட்டியில் மாட்டுச் சந்தையானது செயல்பட வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து 25 ஆண்டுகளுக்கு பிறகு மாட்டுச் சந்தை திறக்கப்பட்டு வியாபாரம் களை கட்டியது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மாடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் நாட்டு மாடுகளின் வரத்து அதிகரித்திருந்தது. 1000க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனையானதாகவும் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் ஏற்பட்டது எனவும் வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஒரு மாட்டு வியாபாரி சாதாரண வரலாற்று சிறப்புமிக்க இந்த போல திப்பம்பட்டி சந்தை முன்னாடி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சிறப்பாக இயங்கிட்டு இருந்தது. அது நகராட்சிக்கு போனதுனால அங்கே போதிய சௌகரிய இடவசதி பத்தாதனால இங்கே எங்களுக்கு ரொம்ப வேண்டியது சௌகரியம் இங்கே இருக்குது. வெள்ளம் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா விவசாயிகளும் வர்றாங்க, மாடு வியாபாரிகளும் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே நல்ல வர்த்தகம் நடக்குது. சாதாரணமாக இந்த வாரம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே வர்த்தகம் நடந்திருக்குது. இன்னும் வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு மாடு விவசாயிகள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தேனியில் உள்ள காளியம்மன் கோயில் திருவிழாவில் பக்தர்கள் பலவித சுவாமி வேடமணிந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேனி மாவட்டம் தர்மாபுரி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற காளியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி அம்பாளுக்கு வேண்டுதல் வைத்திருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பத்ரகாளியம்மன், கருப்பசாமி, ஐயனார் உள்ளிட்ட பலவித சுவாமி வேடமணிந்தபடி ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான சிலம்பம், சுருவால் வீச்சு, உருளி உள்ளிட்ட பலவற்றை மேலதாளங்கள் முழங்க சிறப்பாக செய்து காண்பித்து அசத்தினர். இதனை ஏராளமான பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். திருப்பத்தூர் தர்மசாஸ்தா ஆலயத்தில் நடைபெற்ற லட்சார்ச்சனை நிறைவு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பிரசித்தி பெற்ற தர்மசாஸ்தா ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோயிலில் மார்கழி மாத லட்சார்ச்சனை விழா தொடங்கி நடைபெற்று வந்தது. இதனையொட்டி கோயிலில் ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு சிறப்பு பூஜை மற்றும் வீதி உலாக்கள் நடைபெற்றன. இந்நிலையில் லட்சார்ச்சனை நிறைவு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் மார்கழி நீராட்ட உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் நீராட்டு உற்சவம் நடைபெறுவது வழக்கம். ஆண்டாள் மார்கழி மாதம் பாவை நோன்பு இருப்பதற்கு தோழிகளுடன் திருக்குளத்தில் நீராட சென்றதை நினைவுகூரும் விதமாக இந்த உற்சவம் நடத்தப்படுகிறது. அந்த வகையில் நடப்பாண்டுக்கான நீராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி ஆண்டாளுக்கு பலவிதமான மூலிகைகள் மற்றும் நறுமண பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட தைலக்காப்பு சாற்றப்பட்டு நீராட்டு உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்தனர். பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டி
திருக்கோஷ்டியூரில் ஹைகிரீவர் ஹோமம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சார்பில் 4வது ஆண்டாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற வேண்டி ஹைகிரீவர் ஹோமம் நடைபெற்றது. இதில் பொதுத் தேர்வு எழுதவுள்ள 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர். இந்த ஹோமத்தில் பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு ஆசி வழங்கினார். பின்னர் மாணவ மாணவியர் அனைவருக்கும் ஹோமத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன. கோவில்பட்டி அருகே அரசு கலைக்கல்லூரியில் தேசிய அளவிலான கருத்தரங்கு நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியின் வணிக மற்றும் நிர்வாகவியல் துறை சார்பில் தேசிய அளவிலான கருத்தரங்கு நடைபெற்றது. இந்தியாவில் சேவை நிறுவனங்களின் வளர்ச்சி 2020 என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் கல்லூரி முதல்வர் ஜெய்சிங் தலைமை வகித்தார். இதில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலத்தில் இலவச பேருந்து பயண அடையாள அட்டை வழங்க வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு இலவச பேருந்து பயண அடையாள அட்டை மற்றும் கல்வி உதவித்தொகை வழங்க வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்து மாணவ மாணவியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். கல்லூரியில் தரமற்ற முறையில் அடிப்படை வசதிகள் உள்ளன எனவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். கவரைப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற புத்தகம் வழங்கும் விழாவில் முன்னாள் எம்எல்ஏ கும்மிடிப்பூண்டி வேணு பங்கேற்றார். திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தனியார் தொழில் நிறுவனம் சார்பில் தேர்வுக்கான புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கும்மிடிப்பூண்டி வேணு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பைச் சேர்ந்த 900க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு 2,60,000 ரூபாய் மதிப்பிலான புத்தகங்களை வழங்கினார். சேலத்தில் நடைபெற்ற சரும பராமரிப்புக்கான ஒருநாள் பயிற்சி பட்டறையில் 100க்கும் மேற்பட்ட அழகுக்கலை நிபுணர்கள் கலந்து கொண்டனர். தற்போதைய பெண்கள் சரும அழகுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றனர். மேலும் அழகுக்கலை தொழிலானது ஆண்டுக்கு 20% வளர்ச்சியடைந்து வருகிறது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் குரங்கு சாவடியில் உள்ள தனியார் மண்டபத்தில் சரும பராமரிப்புக்கான ஒருநாள் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட அழகுக்கலை நிபுணர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். சரும பாதுகாப்பு மற்றும் அழகியல் துறை சார்ந்த புதிய தொழில்நுட்பங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து பயிற்சியில் தெளிவாக விளக்கப்பட்டது. இங்கே வந்து A1 கிளாஸ்க்கு வந்து நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வந்து பியூட்டி ப்ராடக்ட் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணுவோம், கொடுத்துருக்கோம், யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறையா பேர். பட் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக என்ன இருந்துச்சுன்னா காஸ்மெட்டிக்ஸை ப்ரமோட் பண்ணுற கிளாஸாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்கின்னை பற்றின ஒரு டீப் அனலைசேஷன் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஸ்கின்னை பற்றி அதிகமாக பேசும்போது ஹெல்த் வைஸ் அது எப்படி மிங்கிள் ஆகிருக்கிறதும் எங்களுக்கு தெரிஞ்சு வந்தது. ஸோ ஹெல்த்தில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கின்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், ஸோ அந்த ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கும் போது அந்த பிராண்ட் ஆஃப் ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. புகார் அளிக்க செல்லும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்தில் நூலகம் திறந்து வைக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தெற்கு காவல் நிலையத்தில் வைஸ்மென்ஸ் கிளப் சார்பில் நூலகம் அமைக்கப்பட்டது. காவலர்கள் மற்றும் புகார் அளிக்க செல்லும் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் அமைந்துள்ள இந்த நூலகத்தை மாநகர காவல் ஆணையர் மனோகரன் குத்துவிளக்கேற்றியும் ரிப்பன் வெட்டியும் திறந்து வைத்தார். இந்த நூலகத்தில் அடிப்படை சட்டங்கள், காவல் நிலையத்தில் புகார் செய்வது எப்படி என்பது உள்ளிட்ட பல்வேறு வகையான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. விழுப்புரம் அருகே மாட்டின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட வழக்கில் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வீரமூரில் உள்ள ஏரியில் கடந்த 30ஆம் தேதி தங்களது மாட்டு வண்டியில் 5 பேர் மணல் அள்ளி கொண்டிருந்தனர். அப்போது மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கிருஷ்ணமூர்த்தி என்பவரது மாட்டின் வாய்ப்பகுதியில் குண்டு பாய்ந்து நாக்கு துண்டானது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார்
அப்பகுதியில் துப்பாக்கி உரிமம் வைத்திருந்தவர்களிடம் விசாரணை நடத்தினர். துப்பாக்கியால் மாட்டினை சுட்டது சிறுவாலைச் சேர்ந்த சேகர் மற்றும் அவரது நண்பர்கள் என்றும், காட்டுப்பன்றி வேட்டையின் போது தவறுதலாக மாட்டினை சுட்டதும் தெரியவந்தது. இந்த வழக்கில் 5 பேரை கைது செய்த காவல்துறையினர் 6 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டதாகவும், அதன் பேரில் கிருஷ்ணமூர்த்தியோட மாடு காயமடைந்ததாக கிடைத்த தகவலின் பேரில் அதன் காரணமாக பொதுமக்கள் சாலை மறியல் செய்தார்கள். இந்த குற்றத்திற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடார் காவல் நிலையத்தில் விசாரணை செய்யப்பட்டு வந்தது. 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. தனிப்படைகள் தீவிர விசாரணை செய்தார்கள், பல கோணங்களில் விசாரணை செய்தார்கள். கொடைக்கானலில் இணையதளம் வாயிலாக போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காலநிலையை ரசிக்க தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை தருவர். இங்கு கஞ்சா, போதை காளான் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை அதிகமாக நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. அதிலும் இணையதளத்தில் இந்த வகை போதைப் பொருட்களின் விற்பனை படுஜோராக நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் ஏராளமானோர் போதைக்கு அடிமையாகி வருவதால் இத்தகைய செயலில் ஈடுபடுவோர் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வத்தலகுண்டில் எலக்ட்ரிக்கல் கடையின் மேற்கூரையை பிரித்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே குறும்பப்பட்டியைச் சேர்ந்தவர் முனியாண்டி. இவர் வத்தலகுண்டு மதுரை சாலையில் எலக்ட்ரிக்கல் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இரவு கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றார். மீண்டும் காலையில் கடையை திறந்து பார்த்தபோது கடையின் மேற்கூரை உடைக்கப்பட்டு 2 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருத்துறைப்பூண்டி அடுத்த ராயநல்லூரில் மதுபான கடையின் பூட்டை உடைத்து 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்களை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அடுத்த ராயநல்லூரில் மதுபான கடை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த கடையில் முருகானந்தம் என்பவர் மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் விற்பனையை முடித்துவிட்டு கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றனர். மீண்டும் இன்று மதியம் கடையை திறக்க வந்து பார்த்தபோது கடையின் பூட்டு உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்பூர் காவல் நிலையம் அருகில் விற்பனை வரி அதிகாரி என கூறி தக்காளி வியாபாரியிடம் 25,000 ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த அண்ணான்பட்டி பகுதியைச் சேர்ந்த சரவணன் தினமும் தக்காளி வியாபாரம் செய்து வருகிறார். இதற்காக அவரது டாடா வாகனத்தில் தினமும் தக்காளி ஏற்றி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் ஆம்பூரில் 3 பேர் கொண்ட கும்பல் தங்களை விற்பனை வரி அலுவலர் என கூறி தக்காளி வியாபாரியிடம் 25,000 ரூபாய் வழிப்பறி செய்துவிட்டு தப்பி சென்றனர். இது தொடர்பான புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மானாமதுரையில் அனுமதியின்றி மணல் கொண்டு சென்ற 6 லாரிகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சிப்காட் எஸ்ஐ தவமுனி தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வேகமாக வந்த லாரிகளை சோதனையிட்ட போது ஆற்று மணல் கொண்டு சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து சட்டவிரோதமாக மணல் கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட லாரிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல்லில் காவல்துறை சார்பில் சாலையோர வியாபாரிகளுக்கு இலவச தலைக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் காவல்துறை மற்றும் ரோட்டரி சங்கம் சார்பில் ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை உணர்த்தும் விதமாக இலவச தலைக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாலையோர வியாபாரிகள் 100 பேருக்கு இலவச ஹெல்மெட் வழங்கப்பட்டது. இதில் ரோட்டரி சங்க ஒருங்கிணைப்பாளர், போக்குவரத்து ஆய்வாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
சிவகங்கையில் இந்தோ திபெத் பாதுகாப்பு படை பயிற்சி நிறைவு விழாவில் 25 அதிகாரிகளுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. சிவகங்கை அருகே இலுப்பக்குடியில் இந்தோ திபெத் பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் 25 அதிகாரிகள் பங்கேற்ற பயிற்சி நிறைவு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் இந்தோ திபெத் பாதுகாப்பு படை இயக்குநர் ஜெனரல் சுஜித் தேஜ்பால் அதிகாரிகளின் அணிவகுப்பை மரியாதையை ஏற்றுக்கொண்டு பின்னர் அவர்களுக்கு பதக்கங்களை வழங்கினார். தேசிய சேவைக்காக தங்களது பணியை அர்ப்பணித்துக் கொள்வதாக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அணிவகுப்பு மரியாதையை தொடர்ந்து நடைபெற்ற வீரர்களின் சாகச நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது. இந்த நிகழ்ச்சியில் பயிற்சி நிறைவு பெற்ற அதிகாரிகளின் குடும்பத்தினர், பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலையில் நடைபெற்ற கலையருவி விழாவில் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தனித்திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். திருவண்ணாமலையில் உள்ள சண்முக அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான கலையருவி விழா நடைபெற்றது. ஓவியப் போட்டி, பேச்சுப் போட்டி, வில்லுப்பாட்டு, தனிப்பாடல், நடனம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் இதில் இடம்பெற்றிருந்தன. இந்த போட்டிகளில் ஆர்வமுடன் பங்கேற்ற மாணவ மாணவியர் தங்களின் தனித்திறமைகளை அழகாக வெளிப்படுத்தி காண்போரை கவர்ந்தனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு விரைவில் பரிசு வழங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட கையெழுத்துப் போட்டியில் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். திருவண்ணாமலை தியாகி அண்ணாமலை பிள்ளை மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கான கையெழுத்துப் போட்டி நடைபெற்றது. பள்ளி கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் 85க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இதில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தமிழகத்திலேயே முதல் முறையாக பள்ளி மாணவர்களுக்கான நடத்தப்பட்ட கையெழுத்துப் போட்டி இது என்பது குறிப்பிடத்தக்கது. மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.